ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பர்மனெண்ட்டாக எப்படி டப் செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஃபாரின் மெத்தட். அதாவது ஃபாரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல வச்சு அதிலே எல்லாமே செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாட்டர் சேஞ்ச் மட்டும்தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வேலையை நம்ம டப் செட்டப் பண்ணலாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதில் நம்ம சக்ஸஸும் ஆகிருக்கோம். அதையும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ்மா உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கோபிட், அதுக்கப்புறம் பெனிஃபிஷியல் பாக்டீரியா, அதுக்கப்புறம் மண்புழு உரம், அதுக்கப்புறம் மணல். இந்த நாளையுமே ஒன்றா போட்டு கலக்கிக்கணும். கொக்கோபிட் இதெல்லாம் எதுக்குடா போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம உள்ளே வைக்க போகிற செடிக்கு ஒரு கரெக்டான ஒரு சூழல் வேணும். அதுவும் இல்லாமல் உரமும் வேணும். அந்த செடி வளர்றதுக்கு நல்ல உரமும் வேணும். ஓகேங்களா? நம்ம மணலையும் கொக்கோபிட்டையும் ஃபஸ்ட்டு போட்டு கலக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மண்புழு உரத்தை போட்டு கலக்கிக்கோங்க. நல்லா கலங்கினதுக்கப்புறம் நீங்கள் பெனிஃபிஷியல் பாக்டீரியா அது எல்லாமே உங்களை வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடி கடையிலேயே கிடைக்கும். ஓகேங்களா? அங்கேயே வாங்கிக்கலாம். கம்மி விலை தான், ஒரு 30 rupees 60 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த நாளையுமே ஒன்றா போட்டு நல்லா கலக்கிக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணது பாதாம் லீஃப். இது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், பண்ணாட்டி வேணாம். என்கிட்ட இருந்தது நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது டப்பெல்லாம் ஃபுல்லாமே நல்லா கழுவ போகிறேன். ஏன்னா டப்பில் ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் டப்பை கழுவி எடுத்துக்கிறேன். என்கிட்ட இந்த 2 டப்பு இருந்துச்சு. அதனால் 2 டப்புலையுமே நான் செட் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் வைக்க போகிற இடம், அதாவது ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல் இருக்கிற இடமா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக பாசம் பிடிக்காமல் இருக்கும். உங்கள் டப்பும் நீங்கள் சீக்கிரம் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே போட்டு ஃபில் பண்ண ஆரம்பித்தேன். இது ஒரு 1/2 இன்ச்சு இல்லாட்டி 1 இன்ச்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டப் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் டப்பில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஆற்று மணல் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் தண்ணி கலங்காமல் இருக்கும். ஆற்று மணல் போடுறதுனாலும் போடலாம், இல்லாட்டி நீங்கள் ஒயிட் சாண்டு, அதாவது கடையில் விற்கிற மணல் போடுறதுனால போடலாம். ஆற்று மணல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குங்கிறனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது எதுக்குன்னா தண்ணி கலங்காமல் இருக்கும். நீங்கள் கொக்கோபிட் மட்டும் போட்டு தண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மண்புழு உரம், பெனிஃபிஷியல் பாக்டீரியா எல்லாமே சேர்ந்து தண்ணியை கலக்கி விட்டுரும். அதனால் நீங்கள் மணல் போடுறது பெட்டர். ஏன்னா நான் கண்டிப்பாக நான் மணல் போட தான் சொல்லுவேன். ஏன்னா தண்ணி கலங்காமல் இருக்கணும்னா அது ஒன்று தான் வழி. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செடி வைக்க ஆரம்பிச்சிடலாம். இது எல்லாமே நான் ஆற்றுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆற்று ஓரங்களில் வளர்ந்துருக்கும், அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி கடையில் வாங்கிக்க மாட்டேன். என் பக்கத்தில் ஆறு இருக்குது. அப்படி இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, வாங்க நம்ம செடியெல்லாம் வச்சிடலாம். ஸோ நம்ம எல்லாமே செடியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி ஃபில் பண்ணுற ப்ராசஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி கவர் போட்டு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மணலும் கலங்காமல் இருக்கும். ஏன்னா பைப்லேருந்து விடுற தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும். அப்போ அந்த மணலில் டச் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கலங்கல் ஆகும் தண்ணி. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு விடுங்க, அதுவே பெட்டர். சீக்கிரமாக தண்ணி கலங்காமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு 3 daysக்கு அப்படியே விட்டுருங்க. எந்த ஒரு ஃபிஷ்ஷஸையும் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வாட்டர் கண்டிஷன் ஆகணும். ஓகேங்களா? நான் மரத்துக்கடியில் வச்சுருந்தனால மரத்துலேருந்து வந்த பூ அதெல்லாமே இலை அதெல்லாம் விழுந்திருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் க்ளீன் பண்ணிப்பேன். நீங்கள் வைக்கும்போது ஒரு மரத்துக்கடியில் வைக்கிறதுனா அது உங்கள் சாய்ஸ். இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். நான் மரத்துக்கடியில் தான் வச்சுருக்கேன், அதனால் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிழலாக இருக்கிற இடத்துலையே வச்சாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் டப்லேயும் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் விழுந்திருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ் விழுகிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்னென்னா நம்ம தண்ணி க்ளவுட் ஆயிரும். அந்த ஃப்ளவர்ஸ் போக போக அழுகி போகுமா, அதனால் தண்ணி ஒரு மாதிரி எண்ணெய் விழுந்தால் எப்படி இருக்கும் தண்ணி மேலே, அந்த மாதிரி ஆயிரும். சரி, நம்ம அதுக்கு அடுத்த நாள் ஃபிஷ்ஷஸ்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. நான் ஃப்ரைஸை ஒரு டப்புலையும், அதாவது ஃப்ரைஸும் ஒரு டப்புலையும், பெரிய மீனை ஒரு டப்புலையும் நான் விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா ரெண்டையும் ஒட்டுக்க விட்டால் ஒரு வேளை சாப்பிட்ருமோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால் நான் தனித்தனியாக விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரைஸ்லாம் ஓடுறது. இதில் பார்த்திங்கன்னா நான் பெரிய மீன்களை விட்டுருக்கேன். அதுகளுக்குள்ளேயே ப்ரீட் ஆகிக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை கண்டுக்கவே வேணாம். நீங்கள் ஃபுட்டு மட்டும் ஃபீட் பண்ணுங்கள் போதும். நெக்ஸ்ட்டு இந்த செட்டப் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 days ஆகிருக்கும். உங்களுக்கே தெரியுது பாருங்கள், அந்த வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிருக்கு. இதில் நல்லாவே சேஞ்சஸ் ஆகிருக்கு. இந்த செடியெலாம் பாருங்கள், நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்னு. உள்ளே வச்சுருக்கிற செடியும் சரி நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. அந்த வாட்டர் சேஞ்சும் இருக்குது. அது எதனால் அப்படியா இருக்குன்னா, நம்ம பாதாம் லீஃப் இடையில நம்ம வச்சோம். அது நம்ம வீடியோவில் சரியாக காட்டலை.
உங்களுக்கு வேணும்னா வைக்கலாம் பாதாம் லீஃபை. நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணுங்கிறனால அந்த பாதாம் லீஃபை வச்சேன். அதனால் அதுலேருந்து போர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி வாட்டர் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் என்னென்னா நம்மளுக்கு 15 டேஸில் மீன் வந்து ப்ரீட் ஆகிருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரைஸ் தெரியுதுங்களா? இது நமக்கு ஒரு நல்ல விஷயம். என்னென்னா இந்த பெரிய மீனெல்லாம் வந்து இந்த ஃப்ரைஸை சாப்பிடாமல் இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு நான் வந்து என்னோடய பிளேஸை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து அந்த செடியெல்லாம் விழுகுது, அந்த பிளான்ட்ஸ்லாம் விழுகுது. அது என்னென்னா முருங்கைத்தலையோட பூ தான், வேறு ஒன்றும் இல்லை. அது விழுகிறதுனால எனக்கு க்ளவுட் ஆகுது. அதனால் நான் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இதில் என்னதுன்னா நான் வந்து எந்த ஒரு ஃபீடும் பண்ணல, எந்த ஒரு ஃபுட்டுமே நான் போடல. 15 நாள் நான் ஃபுட்டே போடலை. நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது. ஆனால் ஃப்ரைஸ்லாம் வந்து நல்ல க்ரோத் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் சரியாக காட்ட முடியல. ஃப்ரைஸ்லாம் வந்து நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. அந்த செகண்ட் டப்பில் வச்ச ஃப்ரைஸ்லாம். நீங்களும் இந்த டப் செட்டப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரி கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் ஃபிஷ் ஹாபிஸ் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் ஏதாவது பீட்டா டேங்க் செட்டப்போ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணுறேன் உங்களுக்காக. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லாட்டி வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பண்ணிக்கிறேன்.